அஞ்சலுக்கு இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஏன்னா கோர்ட் டாக்டர் வேற, அரசு டாக்டர் வேற. இவங்களலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதே! அவ்வளவுதான் நம்ம கதைய முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு, இந்த அஞ்சலி வந்துட்டு பதட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு, "அஞ்சலி நீ ஏன் பதட்டத்தோட இருக்க? இப்ப என்ன 3 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிரைவேட்ல எடுத்தோம். கவர்ன்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலையேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டுருந்தோம். இப்போ கவர்ன்மென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா உனக்கு வந்து இந்த டெஸ்ட் எடுக்க போகுதுல்ல. இதுக்கப்புறம் யார் நெனச்சாலும் சரி, என்ன நெனச்சாலும் சரி, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உன் பக்கம் நெருங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா நீ கர்ப்பமா இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே, ஒரு பாடமா இருக்கட்டும். "நீ போ, உள்ள போ" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய தொரத்தத்திலேயே குறியா இருந்துட்டு இருக்காரு. ஓகே, ஓகே கார்த்திக் நான் போறேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கெளம்பி போறா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஷயமே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க போகுது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு உள்ள அனுப்பிச்சதுக்கு அப்புறமா, நம்ம இலக்கியாவையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா, இலக்கியா கண் முன்னாடியே அஞ்சலியோட கர்ப்பத்த செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சாலும், நம்ம இலக்கியா இருந்துட்டு விடமாட்டாங்க. கண்டிப்பா டாக்டர் செக் பண்ணுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் டாக்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது. அதாவது இவ்ளோ கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு, குடும்பத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, அவ இத்தன நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்காளா? அப்படின்ற மாரி டாக்டரே பயங்கர கோவப்பட போறாங்க. அதாவது அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, படுக்க வச்சுட்டு கடைசியில அஞ்சலியோட முகத்த பார்க்கணுமே பயங்கரமா வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சது. முடிஞ்சு போச்சுடா கட்டம் அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி நெனச்சுட்டு இருக்கா. அஞ்சலி அப்படியே கைய தொடைக்கிறா, கால தொடைக்கிறா, முகத்த தொடைக்கிறா. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வடிஞ்சுட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வந்துட்டு, "என்ன அஞ்சலி ரொம்ப நர்வஸா இருக்க போல இருக்கு. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செக்கப்க்கே போயிருக்க மாட்ட." அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் என்ன பண்ணுவாங்க சொல்லு? அப்படின்ற மாரி அஞ்சலிய பார்த்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு ஸ்வெட் ஆகுறது வந்து அதிகமாகுது. அப்படியே முகம்லாம் வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சுருது. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டாக்டர் வந்துட்டு, "அம்மா இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு டைம் ஆகுது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேலைய வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா வெளக்கு" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்னா வயித்த வந்து வயித்து மேல கைய வச்சு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றது, அது மட்டும் இல்லாம ஸ்கேன் பண்ணி இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண போறாங்க. மானிட்டர்லயே வந்து பார்க்க போறாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புடவைய லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா தள்ள சொல்றாங்க. இந்த அஞ்சலி அத கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாம, வயித்து மேல கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த அஞ்சலிய பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்துல தடவி பார்க்கும்போது தான், என்னடா இது அஞ்சலியோட வயிறு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கல்லு மாரி இருக்கே அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நல்லா வெளக்கிட்டு பார்த்தா தான் தெரியுது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அலுங்காம, குலுங்காம அஞ்சலியோட வயித்துலருந்து அந்த பேட வந்து தூக்க ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. "என்னடா இது இப்படி ஒரு குழந்தையா?" அப்படின்ற மாரி வந்து நெறைய ஷாக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த மாரி ஒரு குழந்தைய யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? இத்தன நாளா குடும்பத்த ஏமாத்தி, அது மட்டும் இல்லாம கட்ன புருஷன ஏமாத்தி, இப்போ இலக்கியம் மேல வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா கேஸ் போட்டு இந்த மாரி நெறைய விஷயத்த செஞ்ச இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, "என்னம்மா இப்படி இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன் குழந்தை சூப்பரா இருக்கே!" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய பார்த்து கலாய்ச்சு தள்ள ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலி திரு திருன்னு முழிக்கிறா. இப்போ என்னன்னு முடிஞ்சுச்சா? அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே முடிஞ்சிரும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அடுத்தது அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.